தமிழக மீனவர்களால் மறக்க முடியாம இருக்கிற நாள் தான் டிசம்பர் 26, 2024. தமிழ்நாட்டில் இருக்கும் நாகை மாவட்டத்தில் மற்றும் அக்கரப்பேட்டைங்கிற ஒரு கிராமத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். 21ஆம் ஆண்டு நினைவஞ்சலி காரணமாக சுனாமியில் கொடுக்கப்பட்ட டாடா குடியிருப்பில் இருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வரைக்கும் ஊர்வலமாக சின்னவர்கள் பெரியவர்கள் அனைவரும் பூவை சுமந்து கொண்டு ஊர்வலமாக செல்கிறோம் மௌன அஞ்சலி செலுத்துவதற்காக. நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டா அக்கரப்பேட்டை, கீச்சாங்குப்பம் மீனவர்களே பெரிய பிளாக் டே அப்படி சொல்ல போனா டிசம்பர் 26. இந்த ஒரு பிளாக் டே அதுமா ஊரே கண்ணீரஞ்சு செலுத்தும் காட்சியை தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இறந்து போன ஒட்டுமொத்த மக்களுக்குமே பாத்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாருமே சின்னவங்கல இருந்து பெரியவங்கள எல்லாருமே மௌன ஊர்வலம் சென்று அஞ்சலி செலுத்திட்டு வர்றாங்க. டிசம்பர் 26 வந்துட்டாலே எல்லாரும் நடந்து மௌன ஊர்வலம் சென்று மௌன அஞ்சலி செலுத்துவதான் எங்க ஊர்லயே ஒரு வழக்கம். நம்மளும் இப்போ ஒரு வழியா மௌன அஞ்சலி செலுத்தியாச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு மௌனம் செலுத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ நினைவஞ்சலி இருந்தால் எல்லாருக்குமே இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்து எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடற்கரை ஓரத்தில் மீனவ மக்கள் எல்லாருமே ஒரு சுனாமி நாள் தினம் நினைவாக எல்லாருமே இந்த மாதிரி கடற்கரை ஓரத்தில் உட்காந்து சாப்பிட்றது வருஷம் இருக்கிறது ஒரு வழக்கம். இது பார்த்திங்கன்னா 21ஆம் ஆண்டு நினைவஞ்சலி தினம் 2026 ஆயிடுச்சு. 21ஆம் ஆண்டு நினைவஞ்சலி தினம் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 26 வந்துட்டாலே இந்த சுனாமி டே அன்னைக்கு ஏதாச்சும் ஒரு சிலை செய்யறது வழக்கம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அழகான ஒரு ஆமை செஞ்சு வச்சுக்கிறாங்க. ஏன் ஆமை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆமையெல்லாம் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதாக ஆமை செஞ்சு வச்சுக்கிறாங்க. ஓகே, பை டாடா.